குறுக்கே சென்ற ஆத்திரத்தில் அதை பிடித்து கொன்று பெட்ரோல் ஊற்றி எரித்து வீடியோ வெளியிட்ட பெண்ணையும் அவரது நண்பர்களையும் உத்தரப்பிரதேச போலீசார் தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தைச் சேர்ந்தவர் 30 வயது பிரியா. இவர் தனது நண்பர்களுடன் வெளியே சென்றபோது பூனை ஒன்று குறுக்கே சென்று விட்டது. அதனால் சகுனம் சரியில்லை என ஆத்திரமடைந்த பிரியா தமக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என நம்பினார். இதையடுத்து அந்த பூனையை அவரும் அவரது நண்பர்களும் விரட்டி பிடித்து கொன்றனர். பின்னர் அதை பெட்ரோல் ஊற்றி எரித்ததோடு அந்த காட்சியை வீடியோவாக எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டனர். இது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அப்பாவி பூனையை கொன்று எரித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்தது. அந்த வீடியோ டெல்லி வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பணியகத்துக்கு பகிரப்பட்டது. அவர்கள் அது குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து போஜ்பூர் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 3 குற்றவாளிகளுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் என மொராதாபாத் வன அதிகாரி சூரஜ்குமார் தெரிவித்தார். வீடியோவில் காணப்படும் பைக்கின் பதிவு எண்ணின் அடிப்படையில் அந்த பெண் பிரியா என அடையாளம் காணப்பட்டதாக கூறிய வன அதிகாரி முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் நாடோடி பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்திருப்பதாக கூறினார். போஜ்பூர் காவல் நிலைய பொறுப்பாளர் ஷரத் மாலிக் கூறுகையில், இதுவரை இந்த பெயரை கொண்ட எந்த பெண்ணையும் போலீசார் கண்டுபிடிக்கவில்லை. போலீஸ் குழு லாலுவாலா கிராமத்தை அடைந்தபோது கிராம தலைவரால் கூட அந்த பெண்ணை அடையாளம் காண முடியவில்லை. குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறை மற்றும் வனத்துறை குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன என்றார். இந்த சம்பவம் விலங்கு ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் பல இடங்களில் விலங்குகள் தொடர்பான பல்வேறு வகையான மூட நம்பிக்கைகள் தற்போதும் பரவலாக உள்ளன. அதன் ஒரு அங்கமாக பூனை ஒன்று சாலையை கடப்பது ஒரு கெட்ட சகுனமாக கருதப்பட்டு கொன்று எரிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூட நம்பிக்கைக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கையை கடுமையாக்க வேண்டியதன் அவசியத்தையும் இந்த சம்பவம் உணர்த்துவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.